நேடு நான் முட்டாள்தனமா உன்னை கேட்கலாமா? முட்டாள்தனமா? கேளு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்க போங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். நீங்க போலாம். போங்க போங்க தமிழிசை, போங்க. உங்க நிகழ்ச்சி உங்க பேச்செல்லாம் கேட்டு நீங்க ஒரு தைரியசாலி நினைச்சேன். ஆனா நீங்க ஒரு கோழை மிஸ்டர் நடுமாறன். என் வாழ்க்கையில முதல்ல என்ன ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதே பொண்ணு தெருவில் நின்று வாய்க்கு வந்து இப்படி திட்டவும் செஞ்சான். இந்த நடுமாறன் இருக்காரே, அவருக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. அது தெரியுமா உங்களுக்கு? ரெண்டுமே எனக்கு புதுசாவும் இருந்துச்சு, அதே நேரம் சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஜெயிச்சு காட்டுவ நிகழ்ச்சியை கம்பேர் பண்ணாதீங்க. அதுக்கு ரொம்ப ஆப்போசிட்டான ஆள் நீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா நடுமாறன், நான் உங்களை விரும்புறதுக்கு காரணமே உங்க தன்னம்பிக்கை, உங்க வில் பவர். முதல்ல அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. உங்க கடையில ஸ்டாஃப் ஒருத்தங்க இருந்தாங்களே, தமிழிசை தானே? அந்த பொண்ணை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். எங்க வளையல் சத்தம் கேட்டாலும் மேக்ஸி பர்ஃப்யூமோட வாசனை வந்தாலும் அது தமிழிசையோன்னு நினைச்சு ஏமாந்ததும் உண்டு. தமிழிசை, May I help you, sir? Excuse me, sir. திருட்டு சாவி போட்டு வீட்டிற்குள் நுழையும் நிகழ்ச்சியில் மாலை வணக்கத்துடன் தோழி தமிழிசை. வணக்கம் திரு நடுமாறன் அவர்களே. நான் நேர்ல வந்து பேசினா நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்க, எரிஞ்சு விடுவீங்க, வெளியே அனுப்பி கதவை சாத்திடுவீங்க. அதுக்காக தான் இப்படி பேசுறேன். நான் ஒரு நல்ல விஷயத்தை படிச்சேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அது உங்களால 1 கோடி பேருக்கு சொல்ல முடியும். அதுக்காக தான் இந்த முயற்சி. வெற்றி பூர்வம் நிகழ்ச்சியில் மாலை வணக்கத்துடன் தோழன் நடுமாறன். என்னுடைய தோழி தமிழிசைன்னு ஒருத்தி அவங்க படிச்ச நல்ல விஷயத்தை எனக்கு சொன்னாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் அதை உங்களுக்கு சொல்றேன். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு வாட்டி முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட நிருபர் ஒருத்தர் கேட்டார், என்ன சார் எல்லாமே தோல்வியா இருக்கு, இந்த தோல்வியெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயம்னு சொல்றீங்களே? அதுக்கு ஆப்ரஹாம் பதில் சொல்றாரு, உண்மைதான், என்னோட 49வது வயசுல தான் நான் ஜனாதிபதி தேர்தலில் நின்னேன். அது வரைக்கும் நான் எந்த விஷயத்திலையும் ஜெயிச்சதே கிடையாது. ஆனா நான் 49வது வயசுல ஜனாதிபதி தேர்தலில் நின்னேன், ஜெயிச்சிட்டேன். ஒருவேளை நான் முன்னால ஜெயிச்சிருந்தா அந்த நிலையிலே அப்படியே நின்றுருப்பேன், அதுலேயே பயணிச்சிருப்பேன். அங்கெல்லாம் தோத்ததுனால தான் நான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நின்று ஜெயிச்சேன். ஸோ வாழ்க்கையில தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கோமேன்னு நினைக்கிறவங்க இதை கேட்ட பிறகு நமக்கான ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குன்னு நம்பிக்கையோடு உழைக்கணும். அப்படி உழைச்சா நிச்சயம் ஜெயிக்கலாம். ஒரு வகையில் நம்மளாம் தூரத்தை சொந்தம் தான். என்ன சொல்றீங்க? இனிமே தான் க்ளோஸ் ரிலேஷனாக போகிறோமே. சந்தோஷ், எந்த காலேஜில் படிச்சீங்க? பச்சையப்பாஸில் பிஜி முடித்தேன். தமிழ் பக்கத்தில் யாராவது இருக்கீங்களா? உங்களுக்காக தான் 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? உங்க பதில் தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனை. இப்ப நெடு, என்ன பொண்ணு கேட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்க. நீங்க சொல்ற பதில வச்சுதான் நான் மாப்பிள்ளை பார்க்க போகவா வேணாமான்னு முடிவு பண்ணணும். நானும் தொண்டை தண்ணி வத்த கத்தி பார்த்துட்டேங்க. மனுஷன் பதிலே பேசலையே. ஆட்டோ பிடிச்சு போயிட்டாரு. ஆட்டோ எங்க சார் போனோம்? ரெயின்போ நகருக்கு போனோம். உட்காருங்க சார். இவரை ரெயின்போ நகர்ல விட்டுருங்க. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தரேன், வந்து சாப்பிட்டு போங்க. நீங்க போங்க சார். ஆனா என்கிட்ட பேசலனாலும் எங்க பேசணுமோ அங்க பேசினாரு. தமிழிசையும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்களை தமிழிசை ஏமாத்திட்டாங்களே நீங்க வருத்தப்படக்கூடாது. உங்க மனசு புண்படக்கூடாதுன்னு தான் நான் என் முடிவு அவங்ககிட்ட கூட சொல்லாம ஒரு மரியாதைக்காக அவங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன். எங்களாலையும் எல்லாரும் போல சந்தோஷமா வாழ முடியும் நாங்க நம்புறோம். நீங்க ஆசீர்வாதம் பண்ண தயாரா இருந்தீங்கன்னா கல்யாணம் உங்க முன்னாடி நடக்கும். மறுத்தீங்கன்னா நீங்க இல்லாமலே நடக்கும். சம்மதிப்பீங்கன்னு நம்புறோம். தமிழ், என்னடா இது? ஏண்டி அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா. மாப்பிள்ளையா வந்த நண்பர் என்ன மன்னிக்கணும்.
நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? வேண்டாம், ஏ இன்னைக்கே பண்ணிக்கலாம்.